சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன். அப்படி இருந்தா திமுக காரன் விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுடைய பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டது. அதிமுக பொதுக்குழு நடந்த சூழ்நிலையில ஓபிஎஸ் வந்து கோவையில் வந்து பொதுக்கூடம் நடத்துங்க, அது கொங்கு மண்டலத்தில் நடத்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதே நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாலும் அவர் போறதுக்கு தயாராகிட்டாரு, அதை மறைக்கிறதுக்காக பேசுறாரு. ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றது. அந்த வழக்கில் நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு. நான் முதலமைச்சர் இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார், அவ்வளோதான். ஏன்னா என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு, அது தப்பிக்கவே முடியாது. என் மீது ஏற்கனவே RS பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல, என்னாச்சு? நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொன்னாங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார். வழக்கு நடத்துன்னு நான் சொன்னேன், வழக்கை நான் நடத்துவேன்னு சொன்னேன். அப்போ நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண சொன்னேன், ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன்? இல்லை, நான் நடத்துகிறேன், நான் நிரபராதி நிரூபித்து காட்டினேன். உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன். இவர்கள் ஒருத்தராக சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள், சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதோட பிடிஎம் ஓபிஎஸ் சொல்றார், அம்மாவுக்கு 2 கோடி கடன் கொடுத்தாரு. என்னையா வெக்கக்கேடான விஷயம் இல்லை. இவர் தான் விசுவாசி, அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ மோசமான வார்த்தை. உன்னை எங்கிருந்து எங்கே கொண்டாந்து அமர வச்சாங்க? நாங்களாம் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறோம். இவரெல்லாம் இடையில வந்தவர். ஓபிஎஸ் எல்லாம் இடையில வந்தவருங்க. நான் 89 எம்எல்ஏ, 91 80, 91 எம்எல்ஏ, 98 MP, 2001 இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு. புரியுதுங்களா? அது வரைக்கும் என் பதவி கிடையாது, சேர்மனாக மட்டும்தான் இருந்தார். ஆக அதிகமாக ஓட்டிட்டது நான் தான். அதோட சொல்ற ஒரே நிமிஷம், அதே சொல்லுங்க, 2 கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை. நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, கோடிநாயக்கனூரில் அம்மா 89 போட்டி அடிக்கின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டிட்டாங்க. அம்மாவை எதிர்த்து போட்டிட்டாங்க. அவருக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ். இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமா. சிந்திச்சு பாருங்க. நாங்களும் அப்படி இல்லை. 1985 சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்த கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்தார். அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பித்தார். அப்போல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். அதனால தான் எனக்கு 89 எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க. சேவல் சின்னத்தில் நான் வெற்றி பெற்றேன். சொல்லு, நான் பகிரங்கமாக சொல்கிறேன். சொல்லு, அப்படி இருந்தால் திமுக காரன் விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுடைய பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற வழியே கிடையாது. இவர் ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டது. மற்றவங்களாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிகிற சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில், எறும்பு ஏறாப்பலன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்குறவன் எந்தா எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை ஊடகங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் அவர் இருக்கார், பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், இப்போ ஒரு வழக்கு இல்லை, பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ்ஸில் எவராலையும் அழிக்க முடியாது. நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் 1974 இன்று வரை பிறழாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம். என்னை போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள், கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என் கட்சியை உடைக்க முடியல. இன்றைக்கு திமுகவோட எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிரியாக இருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுக என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி,
ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார். ஒருபோதும் நடக்காது. உண்மைதான் எப்பொழுது வெல்லும், தர்மம்தான் வெல்லும், நீதி தான் வெல்லும். ஏன் நீ போய் சொல்கிறீர்கள், இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு. நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது, தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது, அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படித்து பாருங்க. நேற்று நடந்த அதிமுக மீட்டிங்கில் போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே பிஜேபிக்கு எகென்ஸ்டாக இல்லை. இது வந்து தெரியுது நம்ம அதிமுக பிஜேபி தொடர்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. ஏங்க ஆர்எஸ் பாரதிக்காகவே கட்சி நடத்துகிறான்னா திமுக சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன வேணால் நினைப்பார். அவர் கட்சிக்கு அவர் நினச்சிக்கலாம். எங்கள் கட்சிக்கு அவர் ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது. அவர் எங்கள் கட்சியில் இடம்பெறல. எங்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பொதுக்குழுவில் தெரிவிக்கிறோம், செயற்கை பொதுக்குழு தெரிவிச்சிருக்கிறோம். இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. நாங்கள் எதை எதுக்கு வேணும்னு சொல்லுங்கள். இப்போ நிதி கொடுக்கல, நிதி கொடுக்க வேணும் நாங்கள் சொல்கிறோம். நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்கிறோம். இதை விட என்ன சொல்ல வேணும்? இப்போ இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுவோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் சுட்டி காட்டுவோம். இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவை குறை சொல்லுவதுதான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்துவிட்டு அதுலேருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஏன் புலம்புற? இது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைக்கும். அதுபோல் நான் கூட்டணி அமைச்சு அப்போ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணுவானே? தாக்கு பிடிக்க முடியல அவர்களால். ஏன்னா சிறுபான்மை ஓட்டுகளை, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை ஏமாற்றி வாங்கி கொண்டு இருந்தாங்க. அதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். அது அவர்களால் தாங்க முடியாத காரணத்தினால் இப்படி பெதற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.